பண்டைய காலத்துல பண்டமாற்று தங்கத்தோட அடிப்படையில தான் நடந்திருக்கு. கடலும் நிலமும் தான் போக்குவரத்துக்கு உதவிய நிலையில நிலத்துல வழிப்பறி கொள்ளையர்களும் தங்களோட கைவரிசையை காட்டியிருந்திருக்காங்க. இந்த நிலையில தான் பாதுகாப்பு காரணங்களுக்காக மக்கள் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு தங்கத்தை எடுத்து செல்ல பயந்து இருந்திருக்காங்க. அவ்வளவு தங்கத்தையும் வீட்டில் வச்சுட்டு செல்ல இயலாத நிலையில அதற்கான தீர்வை தேடுறப்போ அந்த குறிப்பிட்ட ஊர்ல வணிகத்தில் ஈடுபட்டு செல்வம் குவித்த நம்பிக்கையான வணிகர்கிட்ட தங்கத்தை கொடுத்துட்டு அதற்கு ஈடா அவர்கிட்டேருந்து ஒரு காகித சீட்டையும் வாங்கிக்கிறாங்க. அந்த சீட்டில் எத்தனை கிலோ தங்கம் யாருக்கு எப்போது கொடுக்கப்பட்டது, அப்போதையே அதன் மதிப்பு என்ன போன்ற விவரங்கள் அந்த காகித சீட்டில் எழுதப்பட்டிருந்தன. பிறகு அந்த மக்கள் போகிற நாட்டில் அந்த சீட்டை அந்த பெருவணிகர் சொல்லும் அந்த ஊரோட பெரிய புள்ளிக்கிட்ட கொடுத்துட்டு அந்த காகித சீட்டுக்கு ஈடான தங்கத்தையும் வாங்கிக்கிறாங்க. நாணயத்தை விட அதிக மதிப்பு வாய்ந்த அந்த காகிதத்தை உறுதிமொழி பத்திரம் என்று அழைத்தனர். அதுதான் ரூபாய் நோட்டோட முன்னோடி. இதை கவனித்த அரசாங்கமும் அந்த வழக்கத்தை காலப்போக்கில் பின்பற்றியிருக்கு. அந்தந்த அரசாங்கத்தின் கையில் உள்ள தங்கத்துக்கு தகுந்தவாறு அந்த நாட்டோட காகித நோட்டுகள் அச்சடிக்கப்பட்டன. அதன் பெயர்கள் மட்டும்தான் நாட்டுக்கு நாடு மாறுபட்டது.